இதுதாங்க OnePlus தரப்பு வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன OnePlus Bullets Wireless G3. ஸோ இதோட டீடைல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்மளுக்கு 1699 பிரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தா இல்லைனா வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி இந்த OnePlus Bullet G2 ANC வாங்கலாமான்னு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஆதரவை தாங்க. இப்போ வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட குவிக் அன்பாக்சிங்லேருந்தே போயிடலாம். ஸோ பாக்ஸை திறந்ததுமே உள்ள நம்மளுக்கு நெக் பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள வந்து நம்மளுக்கு பேப்பர் ஒர்க்ஸும் இருக்கு அண்ட் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்கு. சார்ஜிங் கேபிள் அதுவும் கொடுக்கல. ஸோ அவ்வளோதான் அன்பாக்சிங்கு. இதோட டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லா OnePlus நெக் பேண்ட்ல இருக்கிற மாதிரியான சேம் டிசைன் தான் இதுலயும் இருக்கு. G2 ANCயோட கம்பேர் பண்ணும்போது அந்த G2 ANCல நம்மளுக்கு வந்து அந்த ஒயர்லாம் ஓவராலா ப்ராடா இருக்கு கொஞ்சம். அண்ட் அந்த பட்டன்ஸும் நம்மளுக்கு வந்து அதில் ரப்பரில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. கண்டினியூஸாக எவ்வளோ நேரம் காதில் மாட்டியிருந்தாலுமே அந்த இயர் பெயின்லாம் பெருசாக இல்லை. ஸோ ஓவராலாக ஃபிட்டிங் இதில் நல்லாவே இருக்குது. ஸோ கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் கூகுள் ஃபாஸ்ட் பேரிங் இருக்குது. ஸோ நம்ம வந்து பட்ஸை ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அண்ட் இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே ப்ளூடூத் 5.4 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் 5.4 கொடுத்ததால நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து இதில் வந்து அரௌண்ட் 10 மீட்டர்ஸ் வரைக்கும் இதோட ரேஞ்ச் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் இந்த நெக் பேண்டை கனெக்ட் அண்ட் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு A-Melody ஆப் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளால சில ஃபீச்சர்ஸும் எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு நான் லேட்டராக சொல்கிறேன். அண்ட் ஆடியோக்காக நம்மளுக்கு இதில் 12.4mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கோடெக் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் மேக்ஸிமமாக AAC வரைக்கும் தான் இருக்குது. ஸோ LHDC LDACல இந்த ப்ரைஸ்க்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ AAC தான் இதில் நம்மளுக்கு மேக்ஸிமமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் பேஸ் நல்லா ஹெவியாக பஞ்சியாக இருக்குது. அண்ட் மிட்ஸ் அண்ட் ஐஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக டியூன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வோக்கல்ஸும் நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. பட் சம்டைம்ஸ் வந்து இந்த மெலோடி ஆர் ஸ்லோ பேஸ்டு சாங்ஸ்லாம் கேட்கும் போது இந்த பேஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதால நமக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் அது லீக் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதை கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு மல்டிபிள் ஈக்குவலைசர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால வந்து கஸ்டம் ஈக்குவலைசர்லாம் நம்மளால செட் பண்ண முடியாது. ஸோ டிஃபால்ட்டா அவங்க கொடுத்தது மட்டும் தான். ஸோ இதுல வந்து நம்ம சிர்னேட்ன்ற இந்த ஈக்குவலைசர் வைக்கும் போது நம்மளுக்கு ஆடியோ வந்து அப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இங்க வால்யூம் வந்து நம்ம 70% வச்சாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு இங்க ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கு. ஸோ மேக்ஸிமம் 100%லாம் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து அது கொஞ்சம் டிஸ்டார்டடா இருக்கு. ஸோ 70%ல கேட்கும் போது ஓரளவுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்ல பேலன்ஸ்டாவே இருக்கு. அண்ட் இதுவே இங்க வந்து நம்ம இந்த G2 ANCயோட கம்பேர் பண்ணும்போது G2 ANCல வந்து ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருக்கு, நல்ல பிளசண்டா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு இதுல என்னதான் நம்ம 100%ல வால்யூம் வச்சாலுமே நம்மளுக்கு அது வந்து பெருசா தெரியல. ஓவராலா இதுல வந்து நம்மளுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன் அண்ட் டீடைல்ஸ் வந்து இந்த G3யோட இந்த G2 ANCல வந்து நம்மளுக்கு ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு. அதுக்குன்னு G3 வந்து மொக்கையா இருக்குன்னு சொல்ல வரல, அந்த பிரைஸுக்கு அது நல்லா தான் டியூன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது G3ல நம்மளுக்கு வந்து 3D ஆடியோ சப்போர்ட் இருக்கு. ஸோ நம்மளால அந்த ஸ்பேஷியல் ஆடியோ எஃபெக்ட் வந்து நம்மளால இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நானும் கேட்டு பார்த்தேன், நம்மளுக்கு வந்து அந்த 3D சரௌண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் டோட்டலாக 36 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைம் வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு 50% வால்யூம்ல நம்மளுக்கு 36 ஹவர்ஸ்ன்ற பிளேபேக் டைம் வருது. ஸோ 36 ஹவர்ஸ்ன்றது உண்மையிலே ஓரளவுக்கு நல்ல பேட்டரி லைஃப்னே சொல்லலாம். அண்ட் இன்னொரு இதில் என்ன அட்வான்டேஜ்னா நம்ம 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 27 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைம் இதில் வரும். ஸோ அது உண்மையிலேயே நல்ல அட்வான்டேஜ் தான். ஸோ பேட்டரி லைஃப் ஆஸ்பெக்ட்ல இந்த நெக் பேண்ட்ல உண்மையிலே நல்லாவே பண்ணியிருக்காங்க. தென் மைக் குவாலிட்டி வந்து நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்றதுக்கு இதுல அட்வான்ஸ் AI அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இங்க நம்மளுக்கு என்விரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எங்க பார்த்தாலுமே நம்மளுக்கு ஏஐன்னு எல்லாத்துலயுமே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த AI வந்து இந்த மைக் குவாலிட்டியை எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணியிருக்குன்னு நீங்களே இப்போ கேளுங்க. ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்குதா? இதுடா OnePlus Bullet G3ல பேசிட்டு இருக்கேன். என் வாய்ஸ் எப்படி இருக்கு? வாய்ஸ் கிளியரா இருக்குடா. கிளியரா இருக்கா? கேக்குது. பேக்ரவுண்ட் அந்த கிளி சவுண்ட் கேக்குதா லைட்டா? ஆமா. லைட் ரொம்ப எப்படி இருக்கு? ரொம்ப மைல்டா கேக்குதா? ஹெவியா இல்ல, மைல்டா கேக்குது. பட் ஆனா என் வாய்ஸ் என்ஹான்ஸ்டா இருக்குல, வேற எதுவும் பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் பெருசா? ஓகேடா, ஓகே. சரி, ஓகே. பை. மைக் குவாலிட்டி வந்து இதுல ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கு. ஸோ இதுல இந்த ஏஐ சொன்னாங்க, அந்த ஏஐ என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல இங்க இருக்கு. ஆனா இல்ல. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு மைக் குவாலிட்டி வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு மைக் குவாலிட்டி இதில் நல்லாவே இருக்கு. ஃபைனலாக இந்த வீடியோட கன்க்ளூஷன் பண்ணிட்டோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை நம்மளுக்கு வந்து 1699க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 1699க்கு லான்ச் பண்ணாலுமே நம்மளுக்கு 200 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கார்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஐடி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆஃபர் வச்சு நீங்கள் ஒரு 100 rupees கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக நீங்கள் ஃபைனலாக 1399க்கு இதை நீங்கள் வாங்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து 1500 rupees பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல நெக் பேண்ட் வேணும் அண்ட் நல்ல பேட்டரி லைஃபோட வித் நல்ல ஒரு அளவுக்கு நல்ல ஆடியோ குவாலிட்டியோட ஒரு நெக் பேண்ட் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த OnePlus Bullet G3 வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம்.
ஸோ இப்போ வந்து இதை Z2 ANCயோட கம்பேர் பண்ணும்போது ஸோ கண்ணை மூடிட்டே சொல்லிடலாம் Z2 ANC தான் இங்கே பெட்டராக இருக்குன்னு. ஸோ Z2 ANCல வந்து நம்மளுக்கு ஆடியோ குவாலிட்டி இதில் நல்லா இருக்கு அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ANCயும் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்கு. லைக் வந்து நம்மளால ஈக்குவலைசர்ஸும் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க பட்ஜெட் நீங்க கொஞ்சம் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஆர் இல்லைனா கொஞ்ச நாள் கழிச்சு ஆஃபர்ல வாங்க முடியும் அப்படின்னா நீங்க Z2 ANC வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இல்லைனா Z3யும் நல்லா தான் இருக்கு. ஸோ இப்பவே வாங்குறீங்க இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃபோட நெக் பேண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா Z3யும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல வந்து பார்க்குறேன். பை கைஸ்.